Hi guys, welcome back to the channel. So இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா it is a very special video because நம்ம இப்போ DSA journey ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 week ஆகுது. Big O notation என்னன்னு பார்த்தோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ தான் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து DSAவோட ஃபர்ஸ்ட் பார்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரேஸ். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா we are not going to make a full course இந்த வாட்டி. இப்போ பிக் ஓ நோட்டேஷன் நம்ம வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் மாதிரி பண்ணியிருந்தோம் அண்ட் அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போச்சு. ஸோ இட் மைட் நாட் பி சூட்டபிள் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து அரேஸ் கான்செப்ட் வந்து பார்ட்டாக தான் பண்ண போகிறோம் அண்ட் மேபி எண்டில் வந்து இந்த எல்லா பார்ட்டும் மர்ஜ் பண்ணி ஒரு ஃபுல் கோர்ஸ் மாதிரி நம்ம வந்து எடுத்து வரலாம். ஸோ இன்னொரு விஷயம் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் என்னென்னா, இப்போ நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரைட்டாக. இவ்வளோ நாள் வந்து வி யூஸ் டு யூஸ் சூடோ கோட்ஸ் ஒரு சின்ன நமக்கு புரிகிற மாதிரி அல்காரிதம்ஸ் வச்சு நம்ம கோட்ஸ் எல்லாம் வந்து எழுதிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம். ஏன்னா வில் பி இம்ப்ளிமெண்டிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், வில் பி இம்ப்ளிமெண்டிங் அல்காரிதம்ஸ். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வரணும். கரெக்டாக அவுட்புட் வர்றதுக்கு வி நீட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம வீடியோஸில் வந்து வில் பி யூஸிங் பைத்தன். பட் தேட் டசன்ட் மீன் நீங்களும் பைத்தன் தான் யூஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்போ கேட்கலாம், நான் பைத்தனில் பண்ணும்போது நீங்கள் அந்த லாங்குவேஜ் வச்சு எப்படி பண்ணுவீங்கன்னு. ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஏதாவது வந்து கோடிங் வந்து பைத்தனில் பண்ணுறேன்னா அதோட ஆல்டர்னேட்டிவ் உங்களோட லாங்குவேஜில் என்னென்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே வந்து யூ கேன் கெட் த ரிசல்ட். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூகுள் பண்ண கஷ்டமாக இருக்குது, கூகுள் பண்ணி உங்களால் எடுத்து வர முடியல, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஐ வில் ட்ரை டு ரைட் த சேம் கோட் இன் அதர் லாங்குவேஜஸ் ஆஸ் வெல். ஐ வில் நாட் ஷோ இட் இன் த வீடியோ, ஏன்னா இட் வில் அகெயின் இன்க்ரீஸ் த லெங்த் ஆஃப் த வீடியோ. அதனால நம்ம வீடியோவில் அதை காமிக்க போகிறதில்ல. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரைவ் லிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது லிங்க் வந்து ஐ வில் அட்டாச். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். மூவிங் ஆன், அரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி ஃபண்டமெண்டல் டேட்டா ஸ்ட்ரக்சர். கரெக்டாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து அரேஸ்னு ஒரு கான்செப்ட் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பாங்க. அரேஸ்னு சொல்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னே எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் புரிய வந்தது. ஏன்னா நம்ம டிஎஸ்ஏ சொல்கிறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு விஷயமே டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி, பட் அகெயின் ஐ எம் டெல்லிங் பிகாஸ் எனக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏதோ பெரிய கான்செப்ட்டு நம்மளால் ரீச்சே பண்ண முடியாது அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏல அந்த அல்காரிதம் பார்த்து தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் பேசிக்லி அ கண்டெய்னர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ ஒரு கோடிங் லாங்குவேஜ் வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் வந்து ஒரு டேட்டா இன்புட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் இன்புட் பண்ணுறீங்க. அந்த இன்புட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, தேட் இஸ் பேசிக்லி டேட்டா ஸ்ட்ரக்சர். அதில் இப்போது அரேஸோ ஹேஷ் டேபிள்ஸ், ட்ரீஸ், கிராஃப்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது, நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அது ஹோல்டு பண்ணுது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், சரி எல்லாமே ஹோல்டு தானே பண்ணுது, ஸோ எதுக்கு இவ்வளோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்? அங்கே தான் வந்து எஃபிஷியன்சி வருது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பிக் ஓ நோட்டேஷன் படித்தோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி படித்தோம், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி படித்தோம். கரெக்டாக அப்போ படிக்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், இன்டர்வியூஸில் வந்து இவங்க காம்ப்ளெக்சிட்டி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும், அதுக்கு ஓரியன்டாக தான் நம்ம மெயினாக பார்த்துருந்தோம். பட் இட் இஸ் நாட் லைக் தேட். நானும் கொஞ்சம் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். இனிமேல் வரப்போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்தாலும் அல்காரிதம்ஸாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து வி வில் ஹாவ் டு லுக் அட் த டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதெல்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், பிக் ஓ நோட்டேஷன் வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் படித்த எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் இனிமேல் போக போக நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ யூ ஹாவ் டு கீப் தேட் இன் மைண்ட். மூவிங் ஆன், இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் மென்ஷன்ட் ஃபியூ திங்ஸில் ஆக்சஸ், புஷ் அப் அண்ட் பாப் லெஃப்ட், அப் அண்ட் லெஃப்ட், இன்சர்ட், டிலீட்னு சொல்லியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்லி ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் நான் ஒரு கண்டெய்னர்னு சொன்னேன், ஓகேவா. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் அரே. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே போட்ட டேட்டாவை டிலீட் பண்ணலாம். இல்லை இப்போது ஒரு அரேக்குள்ளே 5 எலிமெண்ட் இருக்குன்னா 5வது எலிமெண்ட் வந்து டிலீட் பண்ணலாம், 5வது எலிமெண்ட்டுக்கு அடுத்த இதில் இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டு எலிமெண்ட் பக்கத்தில் டிலீட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். கரெக்டாக இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுக்குள்ளே பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். கிட்டத்தட்ட எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் காமனாக தான் இருக்கும் இந்த ஆப்ரேஷன்ஸ், ஓகேவா. ஆனால் இதோட காம்ப்ளெக்சிட்டி
இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி மாற வாய்ப்பு இருக்குது, இதோட சின்டாக்ஸ் மாற வாய்ப்பு இருக்குது, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் மாற வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் கிட்டத்தட்ட காமனாக தான் இருக்கும். இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, பட் ஃபியூ ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், என்னடா நீ OF1 OF போட்டிருக்கியே, யாரோ வந்து கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்காங்க, இது அப்படியே மக்கடிச்சா போதுமா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இட் இஸ் a வெரி குட் அப்சர்வேஷன். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இது எதுவுமே மக்கடிக்க தேவையில்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு லாஜிக் இருக்குது. பிஹைண்ட் ஈச் அண்ட் எவ்ரி காம்ப்ளெக்சிட்டி தேர் இஸ் a லாஜிக். ஸோ அது வந்து நம்ம இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட்டோ பார்க்கவும் முடியாது. நம்ம வந்து கோடிங்லேயே வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிற மாதிரி எடுத்து வந்துடலான்னு யோசித்தேன். ஸோ இது பேசிக்கலி ஒன்றும் கிடையாது. நீங்கள் நெட்டில் போய் ஆன்லைன் ஜிடிபின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? பைத்தன் மட்டும் இல்லை, என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க்கு கூட நான் வந்து ஐ வில் ட்ரை டு ஷேர், ஓகேவா? பேசிக்கலி இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் கிரியேட்டட் அண்ட் அரே. இதில் வந்து இந்த அரேக்குள்ளே நான் வந்து 4 ஆப்ஜெக்ட்ஸ் 4 எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரேன்னு இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி, மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இண்டெக்ஸ்ட், ஓகேவா? இண்டெக்ஸ்ட்னால் என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட் உள்ளே போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி நான் கொடுத்துருவேன். பேர்டுன்னு ஒரு எலிமெண்ட்டுக்கு நான் 0ன்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி ஆப்பிள்னு ஒரு எலிமெண்ட்டுக்கு நான் 1ன்னு ஐடி கார்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து 2 3ன்னு ஐடி கார்டு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சடனாக சரி 2வது ஐடி கார்டு இருக்கிறேன் வெளில வான்னு சொன்னால் யார் வருவான்? சன்னு வெளில வந்துடும், கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து அரேயோட வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து இண்டெக்ஸ் பேஸ்டாக எடுத்து வரலாம். அதான் இந்த ஐடி கார்டுன்னு நான் சொன்னது வந்து இட் இஸ் இண்டெக்ஸ், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் அரே. இதுவே நீங்கள் ஹேஷ் டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேவ் இண்டெக்ஸஸ். அது பதிலாக அதில் கீ வேல்யூ பேர்னு தனியாக அது ஒரு கான்செப்ட், அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் இப்போ அரேஸ் பார்க்கும்போது இதான் வந்து அதோட மெயின் அட்வான்டேஜ். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்கும், அதாவது இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சஸ்னால் என்ன? அரேக்குள்ளே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் இல்லை கிராப் பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன்னா அரே ஆஃப் 3ன்னு போட்டால் என்ன ஆகும்? 3ன்னு இண்டெக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கும். கார்டுன்னு இருக்குது, கார்டு அப்படியே கிராப் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சஸிங். இப்போ நான் வந்து இதில் எந்த ஒரு ஐட்ரேஷனும் பண்ணல, கரெக்டாக? எனக்கு ஆல்ரெடி அந்த கார்டோட இண்டெக்ஸ் தெரியறதுனால நான் நேராக இண்டெக்ஸ் கூப்பிட்டேன். இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா அதை தேடிட்டு அது அப்படியே கொடுத்துச்சு. இது எதுவுமே வந்து ஐட்ரேட்டோ லூப்போ எதுவுமே நடக்கலை. அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இட் வில் பி O(1). ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஐட்ரேஷனும் பண்ணல, ஐட்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ணல. அதனால் இட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். ஸோ இந்த ஆக்சஸ் ஆப்ரேஷன் சொல்கிறது இட் இஸ் வெரி ஃபாஸ்ட், அதனால் O(1). ஸோ இதே தாங்க ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து. உங்களுக்கு நிறைய யூஸ் கேஸ் இருக்கலாம். இப்போ உங்களோட கம்பெனியில் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, கம்மி டைமில் வந்து வேலை நடக்கணும், அந்த மாதிரி யூஸ் கேஸ் தான் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து டைம் எவ்வளோ எடுத்தால் பரவாயில்ல, எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், என்கிட்ட கொஞ்சம் தான் ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் தான் வந்து ஸ்பேஸ் எடுக்கணும், அந்த மாதிரி யூஸ் கேஸ்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் அரே. ஏன்னா O(1) ஆப்ரேஷன் தான், காம்ப்ளெக்சிட்டி தான் இருக்குது இதில். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இண்டெக்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக வந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணும். ஸோ அதனால் யூ கேன் சூஸ் யுவர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அக்கார்டிங்லி. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா புஷ் ஆப்ரேஷன். இந்த புஷ் ஆப்ரேஷன் சொல்கிறது இட் இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன். அது ஏன்னா நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இது வந்து ஈஸியாக சொல்லணும்னா புஷ் இஸ் பேசிக்கலி என்ன? இப்போ பைத்தனில் பார்த்தீங்கன்னா அப்பெண்டுன்னு சொல்லுவாங்க புஷ்ஷுக்கு. பேசிக்கலி என்னென்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த எலிமெண்ட்டோட கடைசி பொசிஷனில் ஒரு எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணும். இப்போ நான் புஷ் ஏலியன்னு சொன்னேன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எலிமெண்ட் ஆட் ஆகும், ஏலியன். இதோட இண்டெக்ஸ் வந்து 4ன்னு மாறிடும், ஓகேவா? இவ்வளோ தான் வந்து புஷ்ன்னு சொல்கிறது. இதில் பேசிக்காக ஒன்றுமே நடக்கலை, ஐட்ரேஷனும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. லாஸ்ட்டு பொசிஷனில் நம்ம வந்து ஒரு புது எலிமெண்ட் ஆட் பண்ணுறோம். அதனால் இட் இஸ் ஆப்வியஸ்லி O(1). சேம் லாஜிக் தான் வந்து பாப்புக்கும். பாப்னா ஒன்றுமே இல்லை, ஆப்போசிட் ஆஃப் புஷ். லாஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணுறது புஷ், லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது இட் இஸ் பாப். ஸோ அதுவும் வந்து நம்ம எந்த ஐட்ரேஷனும் பண்ணல, லாஸ்ட் எலிமெண்ட் அப்படியே வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து என்னது? இட் இஸ் O(1). ஆனால் இப்போ நீங்கள் பாப் லெஃப்ட் அண்ட் புஷ் லெஃப்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் புஷ் அண்ட் நார்மல் பாப். ஏன்னா பாப் லெஃப்ட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும், புஷ் லெஃப்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எலிமெண்ட்டை ஆட் பண்ணும், ஓகேவா? இப்போ பாப் லெஃப்ட்னு போட்டால் அந்த பேர்டு ரிமூவ் ஆகிடும், புஷ் லெஃப்ட்டு டிஎஸ்ஏன்னு போட்டால்
ஃபஸ்ட்டு இடத்துல டிஎஸ்ஏன்னு ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸு. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் நாட் பி O of 1, இட் வில் பி O of n. இதோட ரீசனும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பாப் லெஃப்ட்டு, அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, இங்கே வந்து பேர்டு போயிடும். ஓகேவா? இப்போ பேர்டு போயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும், இங்கே பிளாங்காக இருக்குது, இந்த 0th இண்டெக்ஸுக்கு பிளாங்காக இருக்குது. இப்போ பைத்தன் என்ன பண்ணுன்னா, உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணுன்னா, இந்த ஆப்பில் தூக்கி 0 இண்டெக்ஸில் போட்டுரும், இந்த 3rd இண்டெக்ஸை டிலீட் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆப்பிள் 0 ஆகிடுச்சு, சன்னு 1 ஆகிடுச்சு, காடு 2 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, ஆப்பிள் 1லேருந்து சன்னு 2லேருந்து காடு 3ல் இருந்தது. கரெக்டாக? இது ஷிஃப்ட் ஆகும்போது இப்போ என்ன ஆகிருக்கு, ஐட்ரேஷன் நடந்திருக்கு. கரெக்டாக? n எலிமெண்ட்ஸ் இருக்குது, n எலிமெண்ட்ஸ் n ஐட்ரேஷன்ஸ் போய் அதோட இண்டெக்ஸ் மாற்றிருக்கு. அந்த ஐட்ரேஷன் n எலிமெண்ட்ஸில் நடந்தனால தான் இங்கே O of n. சேம் லாஜிக் ஃபார் புஷ் லெஃப்ட் ஆல்சோ. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்து இப்போ டிஎஸ்ஏன்னு ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 0ன்னு இருக்குது, ஆப்பிள் 1 ஆகிடுச்சு, சன்னு 2 ஆகிடுச்சு, இப்போ காடு வந்து 3ஆக மாறிடும். கரெக்டாக? ஸோ அகெயின் n எலிமெண்ட்ஸ் n ஐட்ரேஷன்ஸ், இண்டெக்ஸும் மாறுது, அதனால் இட் இஸ் O of n. ஓகேவா? pretty much சேம் லாஜிக் ஃபார் இன்சர்ட் அண்ட் delete as well. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இன்சர்ட்னா என்ன, ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் எங்கே வேணால் இன்சர்ட் பண்ணலாம், நடுவில் கூட இன்சர்ட் பண்ணலாம். அப்போ கூட என்ன ஆகுது, அந்த இண்டெக்ஸ் மாறுது, அந்த ஐட்ரேஷன் நடக்குது, அதனால் அதுவும் வந்து O of n. Deleteம் சேம் திங், யூ கேன் ரிமூவ் from anywhere. So again that will also become O of n operation. ஸோ இவ்வளோ தாங்க, இதுதான் உங்களோட அரே ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறது. அரே ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்தாலும் இதுதான் வந்து காமன் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நீங்கள் சும்மா ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தாங்க ஆப்ரேஷன்ஸ். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் கரெக்டாக, அந்த புஷ்ஷு சொல்கிறது இட் இஸ் a very very complicated ஆப்ரேஷன். பிகாஸ் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இட் இஸ் O of 1. கரெக்டாக? ஏன்னா எண்டில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், ஐட்ரேஷனே நடக்கலை, இட் இஸ் O of 1. அதனால நம்ம ஈஸியாக அது O of 1 சொல்லிட்டோம். ஆனால் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆப்ரேஷன். ஏன் சொல்கிறேன்னா, இட் கேன் ஆல்சோ பி O of n. ஆனால் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் தான் சொல்லுவேன். இட் நீட்ஸ் a very broad explanation. ஏன்னா you need to know the different types of arrays. எப்படி வந்து நீங்கள் இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணும்போதும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உருவாக்கின ஆள் வந்து இது பேக்கெண்டில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ until then, take care. Thank you.